திருமாவளவன் ஃபுல் சப்போர்ட் டிஎம்கேன்றது களத்தில் இறங்கிட்டாருப்பா. விசிக தலைவர் சார் என்ன பண்றது, அவர் கூட்டணியில தானே இருக்காரு. ஒரு சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்தா பேசணும்ல. அவ்வளோ இதாவா இறங்கிட்டாரு. வேற என்ன பண்ண முடியும்? வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் தேவா எல்லாருக்குமே. இவங்களால அரசியல் பண்ண முடியல. இப்போ எங்கேயும் கிடைச்சா ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் திமுக கூட்டணியில இருக்கிறவங்கள பத்தி எனக்கு அப்படிதான் தோணுது. திருமாவளவன் போன்றவர்களாம் அக்ரெசிவா இல்ல. முடிவுரை எழுதிக்கிறாங்கன்னு நம்ம எழுதிக்கலாமா? அவங்க இல்லைன்னா இன்னொருத்தர் எழுத போறாங்க. தலித்து ஓட்டுகள் சதவீதம் வந்து டிவிக்கு போயிடுச்சு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அப்படிதான் இன்னைக்கு இருக்கிற கள நிலவரம். இன்னைக்கு இருக்க கண்டிஷன்ல பார்க்கும்போது திமுக வந்து தேமுதிக பெட்டர் பிளேஸா இருக்கும். அந்த காலம் அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் தான் நான் நினைக்கிறேன். திமுகவுடன் ராமதாஸ் பேச்சில தான் இருக்கிறாரு. திமுக கூட பேச இல்லாம இருக்காங்க. அதுக்கு திருமாவளவனும் ஒத்துக்கிட்டாரு. ஆனால் டிவிக்கே என்ன தாக்கத்தை உருவாக்குது, அந்த தாக்கம் மக்கள் கிட்ட அது வந்து பெருசா எழுச்சியாய் வந்துச்சுன்னா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிகே டாக்ஸ் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் நிகழ்வு குறித்து பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவா. சார், தாவேகா, திமுக, அதிமுக, பாஜக இப்படின்னு பல கட்சிகள் வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அவங்களோட அரசியல் நிகழ்வு பத்தி. சில கட்சிகள்லாம் வந்து கூட்டணியை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தாவேகா தனித்து போட்டிடுற மாதிரி தான் தெரியுது இது வரைக்கும். ஆனா பாமக 2 பிரிவா இருக்காங்க. அதுல ஒருத்தவங்க வந்து அதிமுக பக்கம் போயிட்டாங்க, திரு அன்புமணி அவர்கள். ஒருத்தர் ராமதாஸ் அவர்கள், அவரும் சரி, தேமுதிக இருந்தாலும் சரி, ஓபிஎஸ் இருந்தாலும் சரி, இன்னும் தனித்து விடப்பட்டிருக்காங்க. இவங்களுடைய நிலவரம் என்னன்றதை நம்ம இன்னைக்கு பேசிடலாம் சார். இப்போ அந்த இதுல வந்து ஆஸ் ஆஃப் நோ வந்து திருமாவளவன் ஃபுல் சப்போர்ட் டிஎம்கேன்றது களத்துல இறங்கிட்டாருப்பா. இப்போ ஃபுல்லா போய் திமுகவுக்கு திண்ணை பிரச்சாரம் பண்ற அளவுக்கு வந்து நாங்க ஃபுல்லா இறங்குறோம், அவங்களுடைய கொள்கை இதெல்லாம் எடுத்துட்டு போய் பேசுறோம்னு சொல்லி. விசிக தலைவர் சார் என்ன பண்றது, அவர் கூட்டணியில தானே இருக்காரு. ஒரு சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்தா பேசணும்ல. அவ்வளோ இதாவா இறங்கிட்டாரு. வேற என்ன பண்ண முடியும்? நீங்க இன்னைக்கு அவங்களுக்கு இருப்பு இல்லைல்ல தேவா. சரி, அவங்களுடைய இப்போ கொள்கைக்கு என்ன, கொள்கையில யாரு கிட்ட போய் அவர் சேர முடியும்? இப்போ ஆப்ஷன் கொடுத்த டிவிக்காவையுமே இது பண்ணிட்டாங்க. அவர பிஜேபி பி டீம்ன்றாரு. அதான் அப்படி சொல்லிக்க வேண்டியதுதான். திமுகவுக்கு வேலை செஞ்சா எல்லாருமே பி டீமா சொல்ல வேண்டிய காலம் தான். ஏன்னா இவர் தான் வந்து 14ல கேப்டன் தலைமை கூட்டணிக்கு கூட மக்கள் நல கூட்டணியில முக்கியமான அப்பெல்லாம் வந்து இவங்க பி டீமா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்க, இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? அதெல்லாம் இருக்கு. யாருடைய பி டீம்? 2001 பிஜேபி கூட கூட்டணியில இருந்தவரே விசிக தலைவர் தான். அது அந்த காலம். நம்ம இந்த காலத்துக்கே வருவோமே. இப்போ நடந்த 10 வருஷ டிரைவே பேசுவோமே. அதுக்கப்புறம் எல்லாம் போய் செட் இல்ல. ஆக்சுவலா வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் தேவா எல்லாருக்குமே. இவங்களால அரசியல் பண்ண முடியல. இப்போ எங்கேயும் கிடைச்சா ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். திமுக கூட்டணியில இருக்கிறவங்கள பத்தி எனக்கு அப்படிதான் தோணுது. இதுக்கப்புறம் போய் பேசி நம்ம போய் என்ன செஞ்சு இருக்கிற வரைக்கும் ஏதாவது சோர்வாயிட்டாங்க தான் நான் நினைக்கிறேன். அதனால அரசியல் அக்ரெசிவா அவங்க காட்டுறது இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ திருமாவளவன் போன்றவர்களாம் அக்ரெசிவா இல்ல. முடிவுரை எழுதிக்கிறாங்கன்னு நம்ம எழுதிக்கலாமா? சரி, அவங்க இல்லைன்னா இன்னொருத்தர் எழுத போறாங்க. இன்னொருத்தர் எழுதுறாங்கன்ற பயம் தெரிஞ்சிச்சு. அதனால அவங்க நாம தான் தலித்து ஓட்டுகள் 3% வந்து டிவிக்கு போயிடுச்சு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸோ அப்படிதான் இன்னைக்கு இருக்கிற கள நிலவரம். அதை நம்ம வந்து சரி இதுக்கு கொஞ்சம் வந்து பிஜேபிக்கு போச்சு. இப்போ டிவிக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா போகுது. இவங்க தனியா போய் எங்கேயா நின்று பேச இசனா பண்ணி போயிட்டு வான்னு அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் திமுக. அதனால வளர்க்கணும்ன்ற அந்த எண்ணம் இல்லையா சார்? இல்ல, இப்ப நீங்க வெளியே போய் வளர்க்கணும்னு நினைச்சு போறேன்னா அப்ப போயிட்டு வான்னு அனுப்பிச்சிட்டாங்கன்னா ஐயோ நம்ம எங்கடா போறதுன்னு தெரியாம போச்சுன்னா, அதனால இருக்கிற இடத்த நம்ம தக்க வச்சுக்கலாம். இந்த தேர்தலுக்கு அப்புறம் நம்மள யாராவது இருக்காங்கன்னா பார்க்கலான்னு. பட் டிவிக்கே சப்போஸ் மெஜாரிட்டி பெருசா வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு மதிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அவங்களே எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிடுவாங்க. அவருடைய முடிவுரையோ தொடக்கமா தேர்தல் முடிஞ்சோன்னே தெரிஞ்சிடும். டோட்டலி இப்போ சரண்டர் உரைக்கு அவர் வேலை பார்க்குறேன்ட்டாரு திருமாவளவன் அவர்கள். தேமுதிக நம்ம சொன்ன மாதிரி திமுக தான்ப்பா. நீ அறிவிப்பு வந்துடும். இப்பெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். 2 சைடுமே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா சொல்றேன். யாருப்பா பேசல? சும்மா தேமுதிக 2 பக்கம்னு இப்ப திருமாவளவன் வாங்கன்னு பேசும்போது டிவி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம் நினைக்கிறேன். முதல்ல காங்கிரஸ் இப்ப பண்ணலையா? அவங்கள மட்டும் 2 பக்கம் பேசலையா? ஒருத்தர் வந்து தாவேகா கூட பேச்சுவார்த்தை நடக்குதுன்றாங்க, சிலர் இல்லங்கிறாங்க. நம்புறதுனே தெரியல. தினகரன் இன்னைக்கு வந்து என்டிஏல சேர்ந்துட்டாரு. அதுக்கு முன்னாடி டிவிக்கே வந்து வரும்னு சொல்லி பேசலையா? அது சிக்னல் தானே. இதெல்லாம் என்ன அரசியல்ல தெரியாதவங்களுக்கு வேணா இவங்க கொடுக்குற சிக்னல் தெரியாம இருக்கலாம். நம்ம இதுலயே ஊறி வந்திருக்கோம். யார் எப்படி பேசினா என்ன சிக்னல் தெரியல. தேமுதிக பொறுத்த வரைக்கும் அவங்க நீ ஒரு 10 லட்ச ரூபா ஒரு இடம் வச்சிருக்கிற, புரியுதா? நீ ஒருத்தர்கிட்ட பேசிட்ட, சரி ஆமா
திடீர்னு ஒருத்தர் 12 லட்ச ரூபா வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குன்னா நீ 10 லட்ச ரூபாய் வித்துட்டு போயிடுவியாப்பா? 12 லட்ச ரூபாய்க்கு தானே. ஐ மீன் நான் லட்சம்னா விலை பேசுறதை பத்தி நினைச்சுக்காதீங்க, சீட்டு பேரத்தை பத்தி நான் சொல்றேன். அவங்களுக்கு இன்னைக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் நம்ம பார்க்க முடியும். அவங்களுடைய கட்சி முடிவை நீயும் நானும் உட்காந்து இங்க எடுக்க முடியாது. அது மாதிரி இந்த எதிர்கட்சிக்காரங்களும் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்கவுங்க முடிவு அவங்கவுங்க எடுக்கட்டும். அது சரியோ தப்போ அவங்க தான் ஃபேஸ் பண்ண போறாங்க, நீங்களோ நானும் கிடையாது. ஓகேவா? அவங்க எடுக்கிற முடிவால வெற்றி பெற்றாங்கன்னா அது அந்த இது வந்து அவங்க அனுபவிக்க போறாங்க. தோல்வி பெற்றா அதுவும் அவங்க தான் அனுபவிக்க போறாங்க. அங்க தேவாவோ காமேஷோ இல்லை எதிர்கட்சிகள் யாரோ திமுகவோ அதிமுக போயெல்லாம் ஃபேஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ இதை நம்ம விட்டுறலாம். இதுக்குள்ள நம்ம போகவும் தேவையில்லை. இப்போ கள நிலவரம் திமுகவுடன் ஐக்கியமாகிறது தேமுதிக. நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பதான் சார் அறிவிக்க போறாங்க? தேர்தல் அறிவிக்க போறாங்க, டேட் வேற அனௌன்ஸ் பண்ண போறாங்க. என்னப்பா நீயும் இதுல இருந்துட்டு இப்படி நீ ஆவலா இருக்கு சார் எனக்கு. ஆவலுக்கு உன் ஆவலுக்கெல்லாம் நான் தீனி போட முடியுமா? முடியாதுதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆவல் இருக்கும். எல்லா ஆவலுக்கும் நம்ம தீனி போட முடியுமா? புரியுதா? அதுக்கெல்லாம் நம்ம அவங்களுடைய முடிவு தானே. அதான் சொல்றேன். எப்போ எது நேரம் இருக்குன்னும் போது இப்ப எனக்கு 10 லட்ச ரூபா முக்கியம், இன்னைக்கே பணம் தேவைன்னும் போது நான் இதை வந்து எடுத்துக்கலாம்பா. எனக்கு தேவையில்லை, எனக்கு நேரம் இருக்குன்னும் போது ஆப்பர்ச்சுனிட்டி நான் கேட்கறதுல எனக்கு என்ன இது இருக்கு? சரி, அது இன்னைக்கு வீக்கா இருக்கிறது அதிமுக தலைமையிலான கூட்டணி. நான் அதுதான் என்டிஏன்னு வரல, பிஜேபின்னு வரல. ஓகேவா? அவங்களுக்கு நீடு இருந்தால் அவங்க கொடுத்து கூப்பிடணும். அவங்க திமிரா ஏதாவது விட்டுட்டாங்கன்னா அது அவங்களுடைய பிரச்சனை. சரியா? இவங்களுக்கு இங்கே கம்மியாக இருக்குன்னா இதை சரி வேறு வழியே இல்லைன்னா இதுதான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, இதை எடுத்து நம்ம வந்துடலாம்னு நினச்சாங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இங்கே அவங்க ஓகேன்றவாங்கன்றது தான். சார், என்டிஏ கூட்டணியில் ஒரு 10 சீட் அதிகமாக தரன்றாங்க தேமுதிகக்கு. ஆனால் இங்கே வந்து வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ள கூட்டணின்ற மாதிரி திமுக கூட்டணி இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ தேமுதிக இப்படி யோசிப்பாங்களா, இப்படி யோசிப்பாங்களா? சரி, வெற்றின்னு ஒன்று, ஓட்டு பர்சன்டேஜ்னு ஒன்று, ரெண்டுமே இருக்குது. சரியா? 4 இடத்துல இருந்து 1% ஓட்டு வாங்குறதுக்கு நான் 12 இடத்துல நின்று 1.5-2% ஓட்டு வாங்கினாலும் அடுத்த தேர்தலுக்கு என்ன பார்கின் பவர் இருக்கும். அந்த கேம் தான் இங்கே பார்க்குற ரிஸ்க் காலாக இருக்குமே தவிர இப்படி மாறினா மற்றபடி சீட்டில் வின்னிங்கோ இன்னைக்கு இருக்க கண்டிஷனில் பார்க்கும்போது திமுக வந்து தேமுதிக பெட்டர் பிளேஸாக இருக்கும். அந்த காலம் அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் தான் நான் நினைக்கிறேன். அதை பேஸ் பண்ணி தான் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இப்படி யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிர்வாகிகிட்டையும் பேசியிருப்பாங்களே, ஓரளவுக்கு தெரியும்ல, இன்னைக்கு இருக்க கல நிலவரம் என்னன்னு தெரியும்ல, அது பிரகாரம் போவோம். ஓகே, இதெல்லாம் இருக்கிறப்போ திரு ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு எப்பேற்பட்ட தலைவர். அவர் அனாதையா விட்ட மாதிரி இருக்கு சார். இப்ப அரசியல் அனாதையால யாரும் பேசல, அவ்வளவுதான். நீங்க போய் யாரும் இன்டர்வியூ எடுக்கல, அவர்கிட்ட பேட்டி எடுக்கல, நீயும் நானும் பேசல. தைலாபுரம் தோட்டத்துல பாவம். அதான்பா, நம்ம பேசியிருக்கணும் தானே, பேச வேண்டியவங்க பேசல. நீங்க எல்லாம் சரி, இது இப்ப இந்த இப்படியே அனுதாபாலியாக்கி அவர் வீட்டுல உட்கார வச்சிடலாம் முடிவு பண்றீங்களா? எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் பிரகாரம், எனக்கு வந்து தகவல் பிரகாரம் திமுகவுடன் ராமதாஸ் பேச்சில தான் இருக்கிறாரு. திமுக பேச இல்லாம இருக்காங்க. அதுக்கு திருமாவளவனும் ஒத்துக்கிட்டாரு. ஓகேவா? ஆனால் திமுக தான் இன்னும் அதை ஃபைனலைஸ்குள்ள வரல. ஏன் அப்படின்னா ராமதாஸ் கூட்டணிக்குள்ள வர்றதை விட அவரை வெளியில என்டிஏ கூட்டணி நிக்கிற இடத்துல நிக்க வச்சு தனியாவே அவருடைய பிரச்சாரத்தை பண்ணும் போது அந்த பெல்ட், அதாவது பிஜேபியும் அன்புமணியும் ஸ்ட்ராங்கா இருக்கிற இடம், ஏடிஎம்கேவும் ஸ்ட்ராங்குன்னு வச்சுக்கிறோம். ஒரு 60-80 தொகுதிகள் இருக்கு. அந்த இடத்துல ராமதாஸ் நான் தனியா நிக்கிறேன், என்னுடைய கடைசி தேர்தல், என்ன பின்னாடி குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் பிரச்சாரம் பண்ணும் பட்சத்தில் தனியா சுயேட்சை சின்னத்துல நின்னா கூட பிரிக்கப்படுற 5000-10,000 ஓட்டு ராமதாஸ் பாமகக்கு இருக்க ஒரு பெனிஃபிட் என்னன்னா, எந்த சின்னத்துல நின்னாலும் அவங்க ஒரு கன்சல்டேட் பண்ணி ஒரு ஓட்டு பர்சன்டேஜ் வாங்க முடியும். அதுக்கான பவர் வந்து ராமதாஸ் கிட்டேயும் அந்த இதுகிட்டே இருக்கு, கேடஸ் கிட்டே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவர் தனியாக நின்று ஒரு தொகுதியில் 5000 ஓட்டு 10,000 ஓட்டு வாங்கட்டா அந்த 50-60 தொகுதி வந்து திமுக ஸ்ட்ராங்கா வேலை செஞ்சா அவங்களுக்கான பெனிஃபிட் இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட போன எலெக்ஷன்ல டிடிவி தினகரன் பண்ணதே ராமதாஸ் பண்ண போறாரு. அதேதான், காப்பி பேஸ்ட் தான் தேர்தல். அவ்வளவுதான். அப்ப போன எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் பெரிய 30 தொகுதி, இது 60 தொகுதின்னு கணக்கு போடுறாங்க. அவ்வளவுதான். அப்ப டிஎம்கேக்கு பெரிய ஃபேவரா போய் முடியுமா சார்? இது முடியும். அப்ப அந்த இடத்துல டிவிக்கு எந்த வகையில ஸ்பாயில் ஸ்போர்ட் பண்ணுவாங்கன்றீங்க? டிவிக்கோட ஸ்பாயில் ஸ்போர்ட் தான் இவங்க மெஜாரிட்டி போகாம நிக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? கணிக்கவே முடியாத ஒரு எலெக்ஷனா இருக்கு. நம்ம இந்த தேர்தல் நம்ம என்ன சொல்றேன், அரித்மெட்டிக்லாம் கால்குலேஷன் நம்பர்ஸ்ன்னு எதுவுமே இந்த தேர்தலுக்கு உதவாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருக்கேன்.
இந்த தேர்தல்ல இருந்து ஒரு புது கணக்கு தொடங்கப்படும். அந்த கணக்குல இருந்து நம்ம அடுத்த தேர்தலுக்கு வேலை செய்யணும். ஓகேவா? அத அது வந்து தேர்தலுக்கு அப்புறம் நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டா சொல்றோம். அது ஓவர் கான்ஃபிடென்ட் நீ பின்னாடியே பேசினாலும் பேசுவ போல. நமக்கு தோன்ற கான்ஃபிடென்ஸ்ல நம்ம சொல்றோம். நமக்கு புரியிற புரிதல்ல சொல்றோம். இந்த தேர்தல் இப்படிதான் இருக்கும்னு. அது டிவிகேக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் அது ஆளுங்கட்சியாகவும், எதிர்க்கட்சி நல்ல பலத்தோடவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த எலெக்ஷனை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல தான் தாவேக்கா இருக்கு. ஆனா அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இப்போ நம்ம கன்சர்வேட்டிவா ரொம்ப ரிசர்வ்டா சொல்ல வேண்டியது அதுதான். ஆனா திருப்பி சொன்ன அதே பதிவு மிராக்கிள் கேன் ஹேப்பன். அந்த மிராக்கிள்னா எல்லாரையும் வாஷ் அவுட் பண்ணி ஆந்திராவில் என்டி ராமாராவ் வந்த மாதிரி இங்க எம்ஜிஆர் வந்து அதுக்கப்புறம் ஒரு கட்சி ஆட்சிக்கே வர முடியாம பண்ணது வரைக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் நடக்கலாம். தட் இஸ் கால்டு மிராக்கல். சார் இவ்வளவு நாள் வந்து அதிமுக திமுகன்னு ஒரு பைப்போலார்ல இருந்துச்சு சார். இதை வந்து என்னடா அது அரசியல் ஒரு மாதிரி ஸ்மூத்தா போயிட்டு இருக்க இடத்துல இவர் வந்து ஒருத்தர் கெடுத்து விட்டு போறாரு, அதுக்குதான் விஜய் வர்றாருன்ற மாதிரி மூத்த பத்திரிகையாளரே சொல்லிட்டு இருக்காங்க சார். அது நிதர்சனமான உண்மை தானே தேவா. அது ஹெல்த்தியா ஹெல்த்தி இல்லையா? ஹெல்த்தி இல்லையான்றது விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அவர் எப்படி நடத்துறாருன்றதை பார்த்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஒரு விஷயம் ஒருத்தர்கிட்ட பவரே கொடுக்காம இது ஹெல்த்தியா அன்ஹெல்த்தியா, அவங்க செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா, இவங்களுக்கு எதிர்காலம் இருக்கா இல்லையா, இவங்களுக்கு அது பேர் என்ன, இவங்க திமுக ஸ்டாலின் சொல்ற மாதிரி அனுபவம் இருக்கா இல்லையா, இதெல்லாம் வந்து முன்னாடி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? இது களம். இந்த களத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, அதுக்கப்புறம் மக்கள் இதை எடுக்க வேண்டிய, நம்ம கடைசி முதல்லயே சொன்ன மாதிரி எடுக்க வேண்டிய முடிவு மக்கள் கையில் இருக்கு. எண்ட் யூசர்ன்றோம் இவங்க கையில தான் இருக்கு. இவங்க எடுக்கிற முடிவை நீயோ நானோ கிரிட்டிசைஸ் பண்றதுக்கும் லாஜிக் இல்லை, எதிர்க்கிறதுக்கும் லாஜிக் இல்லை, அதை பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கும் லாஜிக் இல்லை. ஆட்சின்னு வந்துட்டா அவங்க தான் ஆட்சி. நம்ம வந்து என்னுடைய 5 வருஷம் 2021 தேர்தல் அப்போ என்னுடைய பர்சனல் விளாக்ல நான் பேசியிருக்கிறது 6 மாதத்துக்குள்ளே ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆக்குங்க, அப்போதான் எல்லாரும் வேலை செய்வாங்கன்றதை நான் பதிவு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1.5 வருஷம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு தான் அது நடந்தது. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய கேடஸ் ஒர்க் பண்ண பயம் வர ஆரம்பிக்கும். அதுதான் நான் அன்னைக்கு பேசினேன். அடுத்த 10 வருஷத்துக்கான லீடரை திமுகல முடிவு பண்ணிட்டாங்க நம்ம எம்பி தேர்தல் முன்னாடி வரைக்கும். அப்போ வந்து டிவிக்கு எல்லாம் இல்லை நம்ம. ஸோ இதை நம்ம சொன்னோம். அதனால தான் அதிமுக வீழ்ச்சியில் போவோம் அப்படின்னும் போது தான் பிஜேபியில் ஒரு எமர்ஜ் ஆனார் அண்ணாமலை அவர்கள். ஸோ அண்ணாமலை விசஸ் பிஜேபி விசஸ் டிஎம்கேன்னு கேடர் போயிட்டு இருந்தது. எடப்பாடி அங்கே ரோலே இல்லை. அடுத்து இப்போவும் திருப்பி திமுக விசஸ் விஜய்ன்னு போயிட்டு இருக்கு, டிவிகேன்னு போயிட்டு இருக்கு, இல்லை இந்த பக்கம் பிஜேபி போயிட்டு இருக்கு, தவிர அதிமுக டல் ஆகுது. ஸோ பிஜேபியே இங்கே ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அவங்க நிற்கிற தொகுதியில் கூட ட்ரை பார்ட்டியாக போவோம். ஆனால் அதிமுக நிற்கிற இடத்துல அது வீக்காக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை இவங்க ட்ரெண்டை ரொம்ப கரெக்டாக செட் பண்ணிட்டு வராங்க. இது எப்படி இருக்குன்றது அதான் சொல்ல. இந்த களம் வந்து ரொம்ப குழப்பமான களம். நம்ம சொல்கிற வார்த்தையே நாளைக்கு நமக்கும் பேக் ஃபயர் ஆகும். என்னடா பெரிய அரசியல் ஞானி மாதிரி பேசணும், நம்மளே எல்லாரும் கழுவி ஊத்துற நேரம் கூட இருக்கலாம். எவ்வளவு பெரிய ஞானி பேசலாம் தப்பா இருக்கு சார். எல்லா பேசுறதும் அந்த களத்துல வெற்றி பெறும் பட்சத்தில் அது தலைவராகவோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்டாவோ பார்க்கப்படுது. தோல்வி இருக்க பட்சத்தில் அவங்கள திருத்திட்டு அடுத்த தடவை எப்படி பேக்கம் வராங்கன்றதை பொறுத்து தான் இது. நம்மளுடைய இதை இந்த பதிவு சொல்லியிருக்கோம். தேர்தலுக்கு அப்புறம் நம்மளுடைய இதை என்னன்னு பார்ப்போம். விஜய் ஒன்று சொல்றாருல, எப்ப பாரு நான் ஏன் டிஎம்கே தான் என்னோட போட்டின்னு சொன்னதுக்கும் ஒரு விஷயத்துல சொல்லிட்டாரு. பாஜகவும் அதிமுகவும் நான் வந்து அவங்களை சேர்க்கவே இல்லை, காம்படிஷன்ல சேர்க்கவே இல்லைன்றதான் இன்னைக்கும் அவர் சொல்லியிருக்காரு. நான் இதுதான் ஸ்டாலின் முன்னாடி ஒரு களம் போட்டது நான் சொல்றேன். ஸ்டாலின் வந்து பிஜேபி விசஸ் டிஎம்கே தான் கடந்த 10 ஆண்டு அரசியல பண்ணாரு. அதுதான் அதிமுகவை வெளியே தள்ளதுக்கான காரணம். சரி, போன தடவை அதிமுகவுடைய தேர்தலில் எடப்பாடிக்கு மேஜரா ஓட்டு விட்டது அந்த 2000 ரூபாய் 3000 ரூபாய் இனாமு தான் ஃப்ரீயா. நான் அந்த விளாக்ல என்னுடைய பர்சனல் விளாக்ல அப்போன்னு அதை பேசியிருக்கேன். இது அது இந்த தடவை திமுகவுக்கு கொடுத்துருக்காங்க. திமுகவுக்கு இது உதவும். அந்த 3000ன்றது இந்த தடவை 5000 ஆயிடுச்சு டைரக்டா அவங்க அக்கௌண்ட். இது இல்லாம திமுக கேடஸ் வந்து உள்ளூர்ல இப்பவே எல்லா பரிசு போறோம், வீட்டுக்கு ஹாட் பேக்ல இருந்து மிக்சில இருந்து கிரைண்டர் வரைக்கும் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் தேர்தல்ல என்ன பண்ண போறாங்கன்னு இருக்கு. எனக்கு ஒண்ணு தெரியல. இது என்ன ஒரு இது வந்து ஒரு திருவிழா மாதிரி ஆயிப்போச்சு இப்போ.
இந்த தேர்தல் இது வந்து டிவிகேவால தான் வந்ததுன்னு நான் 100% தீவிரமாச்சுன்னு சொல்றீங்க. தீவிரமாச்சு. செலவழிக்கிறதும் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் திருப்பி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு இதுவாகவும் நம்ம இதை பார்க்கலாம். ஆனா இந்த தேர்தலுக்கு அப்புறம் என்ன ட்ரெண்ட் ஆகி போகுது, டிவிக்கே என்ன தாக்கத்தை உருவாக்குது, அந்த தாக்கம் மக்கள்கிட்ட அது வந்து பெருசா எழுச்சியாகி வந்துச்சுன்னா அதுதான் ட்ரெண்டா இருக்கும். இனி ஃப்ரீயோ இந்த மாதிரி கொடுத்தோ வாங்கிடலாம்னு நினைக்கிறதோ நடக்காம போகும். இந்த பொலிட்டிக்கல் அந்த கிராஃபையே மாற போகுதுன்றீங்களா தமிழ்நாடு? மாறத்துக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, விஜய் வந்ததுக்கு அப்புறம். ஆமா, ஏன்னா நம்ம 8% இருக்கும் போது எல்லாரும் லூஸா விட்டாங்க கேப்டனுக்கு. தேர்தலுக்கு அப்புறம் எல்லாரும் அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எடுக்க ஆரம்பிச்சாங்க. அவர் 14% வரைக்கும் போனாரு. நான் விஜய்க்கு 15%, நம்ம எப்பவுமே கன்சர்வேட்டிவா சொல்ல 15% 20% ஸ்டாண்டர்ட் இருக்குன்றோம். ரிப்போர்ட் 20% 30 வரைக்கும் கூட போயிருக்கலாம். அது என்னவா மாறப்போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். இல்ல சார், சிஎம் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டுக்கு இந்த கூட்டணி ஆட்சின்றதெல்லாம் ஒரு எடுபடாது, சாத்தியமே இல்லை அப்படிங்கிறாரு. இன்னும் தமிழ்நாட்டுக்கு கூட்டணி ஆட்சின்றது சாத்தியம் இல்லையா? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஏன்பா இது நீ 2வது தடவை கேள்வி கேட்குற, நம்ம இந்த இன்டர்வியூல பதிவு பண்றோம். இது 2வது தடவையும் சொல்றேன். ஏன் சாத்தியப்படக்கூடாதுன்னு நான் சொல்றேன், கேட்கிறேன். ஆமா, நீங்களும் சொல்லியிருந்தீங்க. எல்லா ஸ்டேட்லயுமே இதுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு மெஜாரிட்டி இருக்கும் போது கூட பவன் கல்யாண் அணைச்சி இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்களே. மெஜாரிட்டியா இருந்தவங்க தானே எல்லாருமே. மத்திய அமைச்சர் ஆட்சியிலேருந்து மாநில ஆட்சிகள் வரைக்கும் எல்லாமே இணைஞ்சு தான் பண்றாங்க. பீகார், அடுத்தது வெஸ்ட் பெங்கால், அடுத்து வரும் லிஸ்ட் எல்லாமே இப்படிதான் நடக்க போகுது. சார், ஆக்சுவலா கூட்டணி ஆட்சி இருந்தா அது ஒரு ஹெல்த்தியான சைன் தான் சொல்றாங்க. என்னன்னா, ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் இருக்கும்போது இப்ப அமைச்சர்கள் மேல பல ஊழல் புகார் இருந்துச்சுன்னா வெளியில பெருசா வராது. இதுவே ஒரு மற்ற கட்சியும் அந்த கேபினெட்ல இருந்தாங்கன்னா அவங்களும் புகார் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது மக்கள் மத்தியிலயும் வந்து தெரிய போறோம். புகார் சொல்றாங்கல்ல, அந்த ஆட்சிக்குள்ள புகார் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது தேவா. அது வெளியே வரும்ன்றதுக்குள்ள இல்ல. ஆனா இந்த கேள்விகள் அவங்களுக்கு குடைச்சலாகும். அந்த பழி நம்மளையும் சுமக்கிற மாதிரி, அதுல நேர்மையான நடத்துறவங்களா இருந்தா அந்த பழி நம்மளையும் பாதிக்கும்னு அவங்க அதை விட்டு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல அரசாங்கம் திருப்பி அமைய வாய்ப்பு இருக்கு. இப்படிதான் போகும் தவிர ஒருத்தருக்குள்ள ஒருத்தர்ன்ற இதுக்குள்ள வராது. அவங்க வந்து அவங்கள அப்படி இருக்கிறவங்களா தான் அவங்க சைலண்டா காப்பாத்திப்பாங்களே தவிர வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த UPA 2 கவர்மெண்ட்ல வந்து ஆசாமில் இந்த 2G புகார் வந்துச்சு. அப்போ வந்து அவங்க மேலே ஒரு கேபினெட்ல இருந்தவர் மேலே ஒரு நடவடிக்கை எடுத்தாங்களே, நான் அந்த மாதிரி சொல்றேன். நடவடிக்கை எங்க எடுத்தாங்க? காங்கிரஸ் கேட்டுக்கிட்டாங்க, நீங்க இல்லாம இருந்தா இந்த தேர்தல் பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆகும், இது வெளியே அனுப்பிட்டா நாங்க இது இல்லாம பண்ணிக்கலாம். அப்ப கூட அவர் எம்பியை நிக்க வச்சு தான் பார்த்தாங்க. ஸோ அது கனிமொழிக்கு இருக்கு. 2 பேரும் தான் அந்த இடத்துல இம்பாக்ட் ஆனாங்க. 2 பேர் தான் ஜெயிலுக்கு போனாங்க. 2 பேருக்குமே தேர்தலையும் நின்னாங்க. அவங்க தோக்கவும் இல்லையே, ஜெயிச்சாங்க. என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான் அரசியல். மக்கள் இப்படி நினைச்சு இப்படி பண்ற வரைக்கும் இது நடந்துட்டே தான் இருக்கும். என்ன இருந்தாலும் கடைசியில கால்குலேஷன் மக்கள் போட போறாங்க. அது கூட்டணி ஆட்சியா இல்ல பெரும்பான்மை முடிவை நீயும் நானும் மாத்திடலாம். சரின்னு இவங்களுக்கு போட்டா சரி, அவங்களுக்கு போட்டா இன்னில டிவிகேக்கு போட்டா ஒரு புது இது ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். களம் ஃபியூச்சர்ல டிவிகே வெர்சஸ் அண்ணாமலை மாறணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்படி நடக்கும் போது 2 பேருமே அரசியல்ல சரியா பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். இவர் வந்துருவாருன்னு அவர் சரியா பண்ணணும், அவர் வந்துருவாருன்னு இவர் சரியா பண்ணும்போது நமக்கு களம் மாறி நல்லா வரும்ன்றது நான் பிலீவ் பண்றேன். பொறுத்தது பார்ப்போம். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.